பன்றி வளர்த்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் காத்தவராயன் அவர்கள் தரும் யோசனைகள். நாங்கள் ஒரு 4 வருஷமாக நாங்கள் வெண்பன்றி வளர்க்குறோம். நாங்கள் முதல்ல நான் ஒரு இன்ஜினியர்கிட்ட நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது எத்தனை நாளைக்கு நம்ம கூலி வேலை செய்கிறது, சரி நாமளும் ஒரு பண்ணை ஒன்று தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலத்தில் விவசாய நிலத்தில் நம்மளை இந்த பண்ணையை தொடங்கினோம். 40க்கு 25 ஷெட்டு போட்டு நல்லா ஒரு பெருசாக ரூமெல்லாம் கட்டி ஒரு 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 10 பண்ணி முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு 10 பண்ணி தான் வாங்கிட்டு வளர்த்துங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 10 பண்ணின்றது 100 பண்ணி ஆச்சு, 100ன்றது அப்புறம் 400 500 ஆச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக இப்படி வளர்த்து கொஞ்சம் ஒரு லெவலில் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டுங்க. சுத்தமே சுகாதாரம்னவங்க, இடம் க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்கணும். அதேமாரி வெளி ஆளுங்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பயருங்க யாரான வந்தாங்க வெளியில் நின்று பேசிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஏற்றி விடணும். பண்ணைங்களுக்கு தீனி முறை பார்ப்போம். பண்ணைங்களுக்கு காலையில் ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பசுந்தீவனம் கொடுப்போங்க. Co4 Co1 இந்த பில்லெல்லாம் நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம். அப்புறமா வேஸ்ட்டு நாங்கள் ஹோட்டல் வேஸ்ட் எங்கள்கிட்ட லாரி டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குதுங்க. அதுலேருந்து நாங்கள் ஹோட்டல் வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டாந்து சேகரித்து ஹோட்டல் வேஸ்டேஜ் எல்லாம் பண்ணைங்களுக்கு கொடுப்போம். காலமை தீனி மதியமாக பண்ணைங்களை சுத்தமாக குளிப்பாட்டிட்டு நாங்கள் கஞ்சி கொடுப்போங்க, அதாவது கேன்டீன் கஞ்சி கொடுப்போங்க. குட்டி போட்ட 120வது நாள் இல்லை 140வது நாள் சனிக்கு வந்துடுங்க. அது நாங்கள் அது மேட்டிங்க்கு தனியாக விடுவோம். தனியாக விட்ட பிறகு அப்புறமா அது ஒரு 3 நாளுக்கு இந்த ஆண் பன்றியாக கூட இந்த பெண் பன்றி இருக்கும், அது செனை ஆகிடும். செனை ஆனால் நாங்கள் டேட்டு குறித்து வச்சுக்குவோம். கரெக்டாக 120வது நாள் குட்டி போட்டுருங்க. அந்த குட்டிங்களுக்கு நாங்கள் குட்டி போட்டால் 3வது நாள் அயன் இன்ஜெக்ஷனுக்கு போடுவோங்க. அப்புறமா பல்லெல்லாம் குட்டி பிறந்த மறுநாளே பல்லெல்லாம் கட் பண்ணுவோங்க, வாழை கட் பண்ணுவோம், பல்லை கட் பண்ணுவோங்க. அப்புறமா இதனால் அப்புறம் இம்ப்ரான்ன்ற இன்ஜெக்ஷன் அயன் இன்ஜெக்ஷன் தருவோங்க. குட்டிங்களுக்கு டிவார்மிங் தரணும். அதாவது குட்டி பிறந்த ஒரு 25வது நாள்லேருந்து டிவார்மிங் தரலாம், ஒரு மில்லி தரலாம். அப்புறம் பெரிய பண்ணிங்களுக்கு ஒரு 50 மில்லி தருவோங்க. அப்புறமா இப்படி இந்த வளர்ப்பு முறைன்றது இப்படி தான். அப்படி டிவார்மிங் கொடுத்துட்டா பண்ணிங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறமா அதுக்கு கொஞ்சம் அதாவது குட்டி போட்ட 60வது நாள் நாங்கள் குட்டிங்களை தாய்கிட்ட இருந்து பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு அது தனியாக ரூமில் போட்டுருவோம். தனியாக தீனியெல்லாம் ரொம்ப அழகாக சாப்பிடும். அதாவது குட்டி போட்ட 90வது நாள் இல்லை 120வது நாள் 140வது நாள் சனைக்கு வந்துடும். அப்புறம் அந்த 140 நாளுக்குள்ளே அது ஒரு பண்ணி 100 கிலோவுக்கு மேலே வளர்ந்துடும். அதனால் இந்த விற்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது நம்மக்கிட்டே பயர்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் சென்னைக்கு ஏற்றுவோம், தவறுனா கேரளா ஏற்றுவோம். பண்ணிங்களுக்கு நாங்கள் உலர் தீவனம், அதாவது நம்ம மக்காச்சோளம், கம்பு, கேவருகு, அப்புறம் இந்த சில்கி தவிடு, அதாவது இந்த அரிசியிலேருந்து பிரித்து எடுப்பாங்க பாலிஷ் தவிடு, அந்த பாலிஷ் தவிடு இதெல்லாம் ஒன்றா இதெல்லாம் போட்டு அரைச்சி அதெல்லாம் நாங்கள் கும்பலாக மிக்சிங் பண்ணி நாங்கள் ஒரு பண்ணிக்கு 5 கிலோ வீதம் நாங்கள் கொடுப்போங்க. அதனால் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப நல்ல சீக்கிரமாக வெயிட்டு போடும். வெயிட்டு போடுச்சுன்னா நம்ம குட்டி போட்ட 90வது 100வது நாளே 100 கிலோவுக்கு வந்துடும். இதனால் அந்த ஒரு இதெல்லாம் கேரண்டி 100க்கு 100 கேரண்டி கூட நான் சொல்கிறேன். இதுக்கு நோயின்றது பெரும்பாலும் இதுக்கெல்லாம் வரது இல்லைங்க. அதாவது நம்ம இந்த மழை நாளில் மட்டும் நம்ம ஷெட்டு சுத்தமாக எப்பயுமே சுத்தமே சுகாதாரம்னுவாங்க. எப்பயுமே ஷெட்டெல்லாம் க்ளீனாக வச்சுருந்தா நோயெல்லாம் வராதுங்க. அப்படி நோய் எப்படி அதாவது கோமாரி நோயின்னு வரும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள் பண்ணைகளுக்கு வந்தது இல்லை. நாங்களும் அந்த அளவு நாங்கள் கரெக்டாக பராமரிக்கிறோம். நோயின்றது வராதுங்க. 100க்கு 100 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியே ஆளுங்க அந்த வேறு ஒரு பண்ணையிலேருந்து நம்ம பண்ணைக்கு வர்றதோ அந்த மாதிரி வந்தால் அவங்களெல்லாம் வெளியில் அவாய்ட் பண்ணிடணும்.
அப்படி அந்த அதிகமாக வரும் பட்சத்தில் டிசீஸ் வந்து உள்ள பரவிச்சுன்னா வந்து பண்ணையை வந்து கூட காலி பண்ணிடும். அதனால் தயவு செஞ்சு நான்லாம் யாரையும் நான் வந்து வெளி ஆளுங்களை உள்ளே நாங்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லைங்க. பன்றிகளுக்கு வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் வேஸ்டேஜ் கேன்டீன் வேஸ்டேஜ்லாம் கொண்டு வரும்போது அதை கொண்டு வந்து ட்ரம்மில் வந்து பெரிய ட்ரம் இருக்குதுங்க, அதில் வந்து சூடு பண்ணி அதை கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் ஒரு கைப்பிடி உப்பு கலந்து நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கிருமியும் வரதில்லை. பன்னிங்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. அதனால் வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க. அது அப்படி தான் செய்யணும். அதாவது வெளியிலேருந்து கொண்டு வர கஞ்சியை உடனே நம்ம ட்ரம்மு வச்சு சூடு பண்ணி அதில் மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து நம்ம காட்டினோம்னா எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க, சுத்தமாக இருக்கும். இந்த குட்டி போட்ட 120வது நாள் இது வந்து சனிக்கு வந்துடும். பெண் பன்றி குட்டிங்க சனிக்கு வரும். அந்த சனிக்கு வருது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம்னா அது வந்து அரை வீங்கும். அதே வந்து ஆண் பன்றிக்கிட்ட அது போய் கிட்ட போய் நிற்கும். அது வந்து சனை ஒரு 3 நாளைக்கு வந்து நாங்கள் அந்த ஆண் பன்றியும் இந்த சனிக்கு வர பண்ணி ஒரு ரூமில் போட்டுருவோம். 3 நாள் வந்து ஒன்றா மேட்டிங் ஆகும். அப்புறமா அதை நாங்கள் பிரிச்சுருவோம். அது பிரித்து ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா அது வந்து அதில் வந்து ஒரு அதனுடைய பெண் பன்றி அறையிலேருந்து லேசான ஒரு திரவம் ஒன்று வரும். அந்த திரவத்தை வந்து திக்காக வரும். சரி இது சனை நின்று போச்சு அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு இது எங்களுக்கு ஒரு கணக்கு. அதிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு 120வது நாள் அதாவது ஒரு 100வது நாளே வந்துட்டு பார்த்தோம்னா அது வந்து சனை ஃபுல் சனையாக இருக்கும். அந்த பன்னியை வந்து தனி ரூமில் வந்து போட்டுருவோம். தனி ரூமில் போட்டுட்டு அப்புறமா அதுக்கு நாங்கள் வந்து குட்டி போடுறதுக்கு அறிகுறி என்ன பண்ணணும்னு பார்த்தா செவுறு கிடைக்கும், கிரில் கிடைக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், வெக்கில் வந்து நல்லா அழகாக வந்து பரப்பி விட்டுருவோம். பரப்பி விட்டுட்டோம்னா அதில் வந்து குட்டி போடும். குட்டி போட்ட உடனே அந்த குட்டிங்களை வந்து தாய் பண்ணி வந்து மிதிச்சிரும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா பேரல் வந்து வாங்கிட்டு வந்துட்டு பேரலில் வந்து நாங்கள் வெக்கில் போட்டு அதில் போட்டுருவோம். இந்த குட்டிங்களை நாங்கள் வந்து பத்திரமா வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் அதை நாங்கள் வந்து அந்த பேரலில் வச்சு வளர்ப்போம். அடிக்கடி நாங்கள் வந்து அது குட்டிங்களை வந்து தாய் பண்ணியாக கூட அடிக்கடி நாங்கள் வந்து பெரும்பாலும் விடுறது கிடையாது. குட்டிங்களை வந்துட்டு தனியாக வந்துட்டு நாங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு பால் குடிக்க வச்சு ட்ரம்மில் போட்டுருவோங்க. இது இப்படி தான் அதை வந்து பராமரிக்கணும். இது தாய் பன்றிக்கிட்ட விட்டால் மெரிச்சி குட்டிங்களை சாகடிச்சிடும். புதுசாக வந்து பண்ண தொடங்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அகல காலை வச்சு வந்து மாட்டிக்கக்கூடாது. சிம்பிளாக அதாவது ஒரு பண்ணையை தொடங்கி அதில் வந்துட்டு அதிகப்படியாக வந்து முதலீடு வந்து வைக்க வேண்டாம். ஓரளவு அதாவது ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு கையில் வந்துட்டு காசு இருந்தால் மாத்திரம் போகிறோம். முதல்ல வந்துட்டு ஒரு 10 குட்டி வச்சு தொடங்குங்க. அதனால் வந்து அதுக்கு ஷெட்டு வந்து சிம்பிளாக சின்னதாக போடுங்க. சின்னதாக போட்டுட்டு அதுலேருந்து இனப்பெருக்கம் பண்ணி பெருசாக வாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அதிகப்படியாக வந்து நம்ம ஒரு பண்ண ஆரம்பிக்கிறோம்னாக்கா நம்ம தீவனம் வந்து கைனில் வந்து நட்டு வைக்கணும். தீவனம் வாழைக்கன்று இதெல்லாம் நட்டு வச்சிட்டோம்னா நம்ம அதிலிருந்தால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அடர் தீவனம் உலர் தீவனம் அதிகப்படியாக வந்துட்டு நம்ம சேமித்து வச்சுருந்தோம்னாக்கா ஓரளவு வந்துட்டு நம்ம வந்து லாபத்தில் வந்து போவோம். நிச்சயமாக நஷ்டத்தில் பன்றி வளர்ப்பில் நஷ்டத்துக்கு 100க்கு 100 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 100 பண்ணி அதாவது 10 டன்னு நாங்கள் வந்து லோடு ஏற்றினா 1 கிலோ வந்து 130 ரூபாய் உயிர் எடை. அதாவது 10 டன்னுக்கு வந்து 13 லட்சம். எங்களுக்கு அதில் செலவாக வரது பார்த்தினா ஒரு 3 லட்சம் கூட ஆகாதுங்க. இது தாங்க உண்மை. நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் காட்டுப்பாக்கம் நிறைய வந்து கவர்மெண்ட் காலேஜுங்க வந்து நிறைய வந்து ட்ரைனிங் இருக்குதுங்க. நீங்கள் ட்ரைனிங்க்கு போயிட்டு வாங்க. ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு குட்டி வேணும்னா கூட நானே உங்களுக்கு தரேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் காத்தவராயன் அவர்களை 09092869419 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.